காலை வணக்கம் மாணவ செல்வங்களே. எல்லாரும் உற்சாகமாக நிமிந்து உட்காருங்கோ. அதாவது அதிகாலை வேளையிலே நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வகுப்பு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மிகுந்த உற்சாகமாக இருத்தல் வேண்டும். தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் வீடியோ போடுங்கோ, உற்சாகமாயிருங்கோ, கற்பிப்பதை விளங்கிக் கொள்ளுங்கோ. அப்பதான் நீங்க உங்களை திறமைசாலிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். சரி, நாங்கள் இப்பொழுது 2026, 27 ஆகிய வருடங்கள்ல தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக கற்க ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோட முயற்சி சரியான இலக்கை, சரியான பெறுபத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மிகுந்த கரிசனை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, விளங்கிக் கொள்ளக்கூடிய மாணவர்களாக மாறுதல் வேணும். அப்ப அது கற்பிப்பது என்னுடைய கடமை. அதை கேட்டு விளங்கி பயிற்சி பெறுவது உங்களோட கடமையாக இருக்க வேணும். அந்த வகையில நான் இப்ப சொல்லித்தர விடயங்களை நீங்க புரிந்து கொண்டு பயிற்சி பெற வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இது கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 6வது வினாவிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல் 5 வினாக்களும் ஒரே அடியாக கற்றோம். அது இலகுவான பயிற்சிகள். அப்ப அதை மீட்டு பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த 6வது வினாவிலே இருந்து ஓரளவு கடின போக்கு இருக்கின்றபடியால் அதை மீட்டு மிகுந்த தெளிவு பெறுதல் மிக முக்கியம். ஏனென்றால் நாங்கள் எதிர்கால பரீட்சையை எதிர்கொள்வதற்கு கடந்த கால பரீட்சைகள்ல நல்ல பயிற்சி பெற்றிருந்தால் எதிர்கால பரீட்சையை ஓரளவுக்கு வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். சரி, இப்ப இது முதலாவது 6வது வினா பிரதியீடு சார்பானது. இலக்கங்கள் 5 இலக்க எண்கள் தந்திருக்கு, 3 எண்கள். இந்த 5 இலக்க எண்களுக்கு பதிலாக 5 எழுத்து சொற்கள் பிரதியீடாக தந்திருக்கு. அப்ப தரப்பட்ட எண்களுக்கு 5 இலக்க எண்களுக்கு பிரதியீடாக எது அமையும் என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்க இங்க பார்வையிடுவது என்னென்றால் ஒரே எழுத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்வையிட்டோம். இறுதியில் இருக்கிற 45 என்கின்ற இலக்கங்கள் வீணா இல்லைன்னா என்றதை குறிக்குது. அப்ப எல்லா சொல்லிலையும் வீணா இல்லைன்னா இருக்குது. அப்ப அதை கொண்டு நாங்கள் வித்தியாசம் காண முடியாது. ஏனென்றால் 3 எண் தொகுதியிலையும் இருக்கிறது, அந்த சொற்களையும் இருக்கிறதை கொண்டுதான் நாங்கள் வித்தியாசம் காணணும். பிறகு 3லையும் இருக்கிறது என்று பார்த்தால் நாங்கள் 1 என்பது இருக்கின்றது. அது 2 சொற்களில் முதல் இலக்கமாகவும் 1ல 3வது இலக்கமாகவும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இதுல பார்வையிட்டால் இதுல 2வது பொருந்தாமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த 1 என்பது இங்கே முதலாவதாக இருக்கின்றது, 3வதுல முதலாவதாக இருக்கின்றது, 2வதுல 3வதாக இருக்கின்றது. அப்ப விடைகள்ல பார்ப்போமா இருந்தால் கோ என்கின்ற எழுத்தில முதலாவதாக இருக்கின்றது, 3வதுல முதலாவதாக இருக்கின்றது, இங்கே 3வதாக இருக்கின்றது. அது ஓரளவு முதல் எழுத்துல 1 என்பதற்கு பொருந்துகின்றது. ஆனா இங்கே இது பொருந்தவில்லை. இது முதலாவது, இது 3வதாக இருக்கின்றது. அப்ப இந்த விடை தவறு என இனம் கண்டுவிட்டோம். அடுத்ததிலேயும் முதலாவது, 3வது இருக்கின்றது. அப்ப இந்த 2 விடையும் பொருத்தமன்றபடியால் இன்னும் நாங்கள் அந்த பிரதியீடு சார்பான விடயத்தை கற்று தெளிவு பெற வேண்டும். அடுத்ததாக பார்த்தோமா இருந்தா 1க்கு அடுத்து 2 இருக்குது, இங்கே 1க்கு முன்னுக்கு 2 இருக்கு.
அப்போ ஒன்றுக்கு அடுத்து ரெண்டும் ஒன்றுக்கு முன்னுக்கு ரெண்டும் உள்ள எழுத்துக்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால் இது ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு கண்ணா, ஒன்றுக்கு முன்னால கண்ணா. அப்ப இதுல பொருந்தவில்லை ஏனென்றால் இது இத்தன்னாவாக இருக்கின்றது. அப்ப இந்த விடையின் தவறு. மூன்றாவது விடையே சரியானது என நாங்க பிரதியீட்டுல நுட்பமாக கண்டுகொண்டோம். சரி, இப்ப நான் இது உங்களுக்கு மீள்கிறேன் என்பதை நீங்க மிக கவனமாக விளங்கிக் கொள்ளுங்க. அதற்காக மிக இலகுபடுத்தி இனியும் நான் நேரத்தை விரயம் செய்ய முடியாது, விரைவாக மீட்டுக் கொள்வோம். இந்த கிராமிய படத்தை பற்றியது நாங்க படித்த நாங்கள். இது ஒரு மலைச்சாரல இருக்கிறது, மலை அடிவாரத்துல கிராமத்தின் கீழத்தில் ஆறு ஓடுகின்றது. அப்ப இந்த படம் சரி, ஆறு ஓடுகின்றது முதலாவது படத்துல. இதுல அந்தத்திலே ஆறு ஓடுகின்றது, இது நடுவிலே ஆறு வருகின்றது. அப்ப இந்த விடை தவறு. அப்ப நாங்க ஒவ்வொன்றாக தவற தள்ளி கொண்டு போனா சரியானதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்று அல்லது மூன்றாவது தான் சரியா இருக்கணும். அடுத்தது அந்தத்தில் ஒரு ஆறு பாய்ந்து இறங்கும், அதேவேளை மலைச்சாரன் கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் காணப்படுகின்றது. அப்ப கால்வாய் இது, கால்வாய் இது. அப்ப ரெண்டும் சரி. கால்வாய் கிராமத்தார்கள் அந்த நீர் ஆறுடன் சேர்கின்றது. ஓகே. ஒரு கிராமத்தின் ஒரு அழகான அருவியும் உள்ளது. எமது கிராமத்துல அருவி இருக்கின்றது. அருவி அப்ப ரெண்டிலேயும் இருக்கின்றது, அதில் கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும். அப்ப அருவிக்கு கிழக்கே பாடசாலைக்கு மேற்கே எமது வீடு உள்ளது. இந்த விடைதான் பொருத்தமானது. இது அருவிக்கு கிழக்கே இருந்தாலும் பாடசாலைக்கும் கிழக்கே தான் இருக்கின்றது. அதன்படிய இதுவும் தவறான விடை. இது நாங்கள் 8வது வினாவை பார்வையிடுவோம். 8வது வினாவில அமல், பிமல், சமல் ஆகிய மூவரின் வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ளன. அப்ப ஏபிசி அமல், பிமல், சமல் என்றால் இது அமல், இது பிமல், இது சமலின் வீடுகள். இதில் சொல்லப்படுகின்றது அவ்வீடுகளை தொடக்கும் வட்டப்பாதை காட்டப்பட்டுள்ளது. அம்முவரும் வீடுகளிலிருந்து புறப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில வீட்டில இருந்து புறப்பட்டு அவர் இப்படியாக செல்லலாம், அதாவது இடஞ்சொலியாக மணிக்கோட்டு முள் அசையின் திசைக்கு எதிர் திசையில போகிறார்கள். ஆனா ஒரே திசையில் ஒரே கதியில் போகிறார்கள். காட்டப்படும் அம்புக்குறி காட்டுற திசையில ஒரே திசையல்ல, அம்புக்குறி காட்டுற திசையில ஒரே கதியில் வட்டப்பாத வழியே வருகின்றனர். யார் ஏனைய இருவரது வீடுகளையும் முதலில் கடந்து செல்வர் என்றால், நாங்கள் இந்த வரிப்படுத்த இந்த அப்பக்கோடுகளின்படி 8 பாகங்களாக பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இப்படியாக கோட போட்டோ 8 பாகங்களாக பிரித்தால் இந்த அமல் என்பவர், நாங்கள் இந்த 8 பாகத்தையும் 8 கிலோமீட்டர் என்றால் அமல் பிமல்ல வீடு 1 கிலோமீட்டர்ல கடப்பார், பிமல்ல இருந்து சமல்ல வீட 3 கிலோமீட்டர்ல கடப்பார். அப்ப அமல் மொத்தம் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த உடனே 2 வீடையும் கடந்து விட்டார். பிமல் என்பவர் முதல் சமல்ட வீட 3 கிலோமீட்டர், பிறகு 4 கிலோமீட்டர் நடக்கிறார் அமல்ட வீட கடப்பதற்கு. அப்ப அவர் 7 கிலோமீட்டர் கடக்க வேண்டி இருக்கின்றது. சமல் என்பவர் 4 1 5 கிலோமீட்டர் கடக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப குறைந்த அளவு தூரத்துல கடக்கிறவர், அதாவது சமல் அமல் என்பது விடையாகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை மீட்டு தெளிவுபடுத்துறேன், கேளுங்கோ. இதெல்லாம் நாங்கள் கற்ற விடயங்கள். அப்ப நாங்க இதுல நேரத்தை விரயம் செய்ய முடியாது, அதனுடைய விரைவாக பாருங்கள். அடுத்தது இதுல இவ்வுருவில் எத்தனை முக்கோணிகள் இருக்கு என்று கேட்கப்படுகின்றது. இந்த உரு வைத்த பேனாவை அல்லது வைத்த பெஞ்சிலே எடுக்காமல் கீறக்கூடிய உரு என்பதை நீங்க தெளிவு பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இதை கீறிக்காட்டேன். இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறினா இந்த உரு மாதிரி வருகின்றது. நான் கீறினது இப்ப பொருந்தாமை இருந்தாலும் இப்ப பாருங்க இப்படியாக இருக்கின்றது. அப்ப இது வைத்த பேனாவை பெஞ்சில எடுக்காம கீறக்கூடிய உரு, அதாவது ஒரு எறும்பு இந்த வழிப்பாதையில போன பாதையில திரும்பி வராம முழு பக்கங்களையும் கடக்க முடியும்.
இப்ப இதுல உள்ள முக்கோணிகள் என்பது எங்களுக்கு தெரியுது. இதுல ஒரு முக்கோணி இருக்கின்றது, 2, 3, 4, 5 முக்கோணிகள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு சிறிய முக்கோணியில இருந்தும் அந்த கோடுகள் இணைந்து 2 பெரிய முக்கோணிகள் உருவாகின்றது. இப்ப நான் முதல்ல ஒவ்வொரு முக்கோணியை காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த முக்கோணிக்கு 1 இப்படியாக வந்தால், 2 இப்படியாக வந்தால் 3 முக்கோணி உருவாகின்றது. அப்ப இதே போல இந்த 2க்கும் 3 முக்கோணிகள் உருவாகின்றது. அதை இதை அழித்து விட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, இது 1, இது 2, அடுத்தது இது 3. அதே போல அடுத்ததுக்கு 3 இருக்கின்றது. நல்லா அவதானித்தால் உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். இதுல 1, அடுத்தது இப்படியாக 2. இந்த மூலைதான் முக்கியம். இந்த மூலையை அடிப்படையாக வைத்துத்தான் முக்கோணி அமையணும். அடுத்தது இப்படியான ஒரு முக்கோணம். அப்ப 3 இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு முக்கோணத்தில இருந்தும், சிறிய முக்கோணத்தில இருந்து 3 உருவாக முடியும். இதுல பாருங்க, 1. அடுத்த நாங்க இந்த கோடை இப்படி கொண்டு வந்தால் 1, இப்படி கொண்டு வந்து இதுல போகணும் 1, 2வது. அடுத்ததாக இதுல நாங்க பார்க்கணும், இந்த திசையில இதுல வந்து இப்படி போய் இப்படி வந்தால் 3வது. அதே போல அடுத்ததுலயும் 3 முக்கோணங்கள் உருவாக முடியும். இதுல பாருங்க, இது 1, இது 2, இந்த அடுத்ததாக இதுல இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்தா 3. அப்ப 3, 15 முக்கோணிகள் என்பது கேள்விக்கான விடையாகும். இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்ட வினாக்கள் என்பதை கருத்திலே கொள்ளுங்க. இனி அடுத்த வினா, இங்க அவதானிப்பதுதான் மிக முக்கியம். அடுத்த வினாவை பாருங்க. இது ஒரு 1ல இருந்து 6 வரையிலான 6 முகங்கள்ல 1ல இருந்து 6 வரை எழுதப்பட்ட ஒரு சதுரமுகி. ஒவ்வொரு முகத்தின் மீதும் ஓர் இலக்கம். ஒரு முகத்துல 1 இருக்கு, அடுத்ததுல 2 இருக்கு, அடுத்ததுல 3 இருக்கு, மற்ற 4, 5, 6 ஒவ்வொரு முகத்துல ஒவ்வொரு இலக்கம் வீதம் இருக்கின்றது. ஒன்றுக்கென்று எதிரே உள்ள முகங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆகவும் இருக்கின்றது. இந்த 1ல இருந்து 6 வரையிலான இலக்கங்கள் எதிரெதிராக இருந்தால், அது ஒன்றுக்கொன்று சமனாக இருக்க வேண்டுமாக இருந்தால், முதல் இலக்கமும் இறுதி இலக்கமும், அடுத்த இலக்கமும் 5வது இலக்கமும், 3வதும் 4வதும் இணைந்தால் எதிரெதிர் எண்கள் கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். அப்போ 1ஓட 6 சேர்ந்தால் 7. நல்லா கவனிங்க. 1ஓட 6 சேர்ந்தால் 7, 2ஓட 5 சேர்ந்தால் 7, 4ஓட 3 சேர்ந்தால் 7. அவ்வாறு இருக்கின்றதா? அப்ப இப்ப எங்களுக்கு இதுல தெளிவாகிவிட்டது. இந்த தாயக்கட்டையின் கீழே 6 இருக்கும். ஏன் எதிராக? இந்த 3க்கு எதிராக இங்க 4 இருக்கும். 2க்கு எதிராக பின்னாலே 5 இருக்கும். இப்ப கேள்வி என்ன? சதுரமுகியின் ஒவ்வொரு முகத்தையும் அடுத்துள்ள 4 முகங்களின் மீது இருக்கும். இந்த 6 முகத்திலே இந்த முகத்துக்கும் அடுத்துள்ள 4 பக்கம் எதிர்முகம் அல்ல. இப்ப நான் காட்டினது எதிர்முகம். இப்போ 1ஐ பொறுத்தவரையில நல்லா கவனிங்கோ. 1ஐ பொறுத்தவரையில எதிர்முகம் 6, கீழே 6 இருக்கும். ஏன்? 6 3 தானே 7. இப்ப அடுத்துள்ளது என்பது இந்த 4 பக்கமும். அதில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது என்றால் 1ம் 6ம் 7 போனால், இதுல 1ல இருந்து 6 வரையில உள்ள எண்களை கூட்டுவோமாக இருந்தால் 6வது முக்கோண எண். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 7ஆல பெருக்கி 6 7 42, 42 அரைவாசி 21. அப்ப இந்த 21ல 7 போக வேண்டும். ஏன்? மற்ற எதிர்முகங்கள்ல இருக்கிற எண்கள். இது 1 மாறும் 7 என்றால் முழுவதும் 21 என்றால் 21ல 7 போனால்
அதாவது 14 என்பது வரும். அப்ப கேள்விக்கான விடை 14 என்பது ஆகும். இதே மாதிரி 2க்கு எதிராக என்றால் 2க்கு எதிராக 5 இருக்கும். அப்ப அது 7. 21ல 7 போனால் அதுக்கும் 14 தான். 3க்கு எதிராக என்றால் இதுல 4 இருக்கும் 7. அது 21ல 7 போனால் 14 தான். அப்ப அதாவது அந்த எண்களுக்கு அடுத்துள்ள எண்கள் எதிர் எண் அல்ல. சரி, இனி நாங்கள் 11வது வினாவின் விடைகாண் விளக்கம் கற்கப் போகின்றோம். அதாவது இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினா. ஒரு தராசின் மூலம் ஏபிசி என்னும் பொருள்களின் நிறைகள் அளக்கப்பட்ட 3 சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளது. அதற்கேற்ப ஏபிசி ஆகிய 3 பொருள்களினதும் நிறைகள் முறையே. அப்ப இந்த தராசு ஒரு எண்ணம் குறித்தில்ல, என்ன நிறை என்றது இப்ப கிராம் என்றது விடையில தரப்பட்டிருக்கு. ஆனா இதுல கிராம் என்றதுக்கு வித்தியாசம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த அம்புகள் காட்டுகின்றது எப்பவும் தராசின் முள்ளுகள் பலம் சுழியாகத்தான் திரும்பும் என்பது எங்களுக்கு தெரியும். முட்கள் பலம் சுழியாகத்தான் திரும்பும், மணிக்கூட்டு முள் இல்லை. அப்ப முதல் முள் காட்டுவதற்கும் அடுத்ததில முள் காட்டுவதற்கும் பி பொருளுக்கும் இடையிலே 1, 2 வித்தியாசமாக இருக்கின்றது. இத நல்லா புரிந்து கொள்ளுவோம். முதலாவதிலே ஏயில உள்ள முள்ளை விட பீல உள்ள முள்ளு 2 கட்டங்கள் தாண்டி இருக்கின்றது. பீல உள்ளதை விட சீல 1 கட்டம் குறைவாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல முதலாவது எக்ஷனை எடுப்போமாக இருந்தால் இரண்டாவது தராசு எக்ஸாக 2, மூன்றாவது தராசு எக்ஸாக 1 தான். ஏன் எக்ஸில தான் நாங்க ஒப்பிடுகின்றோம், எக்ஸாக 1. இப்ப திரும்ப நான் குறித்து காட்டுறேன் பாருங்க. இது எக்ஸ் அளவு என இந்த அளவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது எக்ஸ் என்றால் இது எக்ஸாக 1, இது எக்ஸாக 2 அளவுகள் கூடியிருக்கு. இது எக்ஸ் என்றபடியால் முதலே கணித்து விட்டோம். இது எக்ஸ் என்றபடியால் இது எக்ஸாக 1. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது இதை விட இது 2 அலகு கூட, இதை விட இது 1 அலகு தான் கூட. அப்ப இந்த நிறைகள் தரப்பட்டதுல பார்த்தால் 450க்கும் 500க்கும் இடையில ஒரு 50 அதிகம், இதுல 2 50 அதிகம். அப்ப இந்த ஒவ்வொரு அலகும் 50 கிராம குறிக்குதுன்னு நாங்க கருதி கொள்ளலாம். அப்பதான் பொருத்தமாக இருக்கு. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்குது. இப்ப 2வது 3வது விடை பொருத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு இப்ப இது 450, இது 650 என்றால் ஒரு அலகு 100 என்பதை குறிக்குது. அப்ப இது 100, இது 450 இருந்தால் இது 650 இருப்பது நியாயம் 100 படி. ஆனா இது 550 இருக்க வேண்டும். ஆனா அங்க அப்படி விட இல்லை. இங்க பாருங்க 450, 650, 600 இருக்கு. 550 இருந்தா அதுக்கும் சரி, ஆனபடியா அந்த விடை தவறு. அடுத்தது இது 600 இருந்தால், அடுத்தது 800 இருந்தால் அதுக்கும் 100ஐத்தான் குறிக்குது. அப்ப இது 700 இருக்க வேண்டும். இது 700 இருந்தா சரி, ஆனா அப்படி இல்லை. ஆனபடியே அந்த விடையும் தவறு ஆகும். நாங்க இப்ப ஒவ்வொரு பக்க வினாக்களையும் தனித்தனியாக படித்த பிறகு அவற்றை மீட்டு கிரகித்து புரிந்து கொள்கிறோம். இதுதான் உங்களுக்கு மிக அவசியமான பயிற்சியாகும். கற்க வேண்டும், மறக்க வேண்டும், எஞ்சுவது மிஞ்ச வேண்டும். அதுதான் சிறந்த கல்வி. கற்பது கற்று மறப்பன மறந்து எஞ்சுவதுதான் தீர்க்கமான கல்வி என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.